அரசியல் இந்த மக்கள பிரச்சனையை தீர்க்க வந்தவைதான் ஒரு அரசியல்வாதி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களை அனுப்பப்படுறது மக்களுடைய பிரச்சனையை சரியான முறையில் தீர்க்கிறதுக்காக. இதை பற்றி அரசியல் செய்து தாங்கள் லாபம் காண்றதுக்காகவோ இல்லாட்டி இதை பிரச்சனையை பெருசுபடுத்தி இதை வச்சு அரசியல் தேசியம் காண்றதுக்கும் இங்கே இடம் இல்லை. வணக்கம் அண்ணாச்சி, எப்படி சுகமா இருக்கிறீங்களா? வணக்கம். எப்படி போகுது உடல்நிலைமையில அப்படி இருக்கு? பிரச்சனை ஆரோக்கியமா இருக்கு. முதல் கேள்வி, தையிட்டு விகாரை அகற்றுறது தொடர்பாக எம்பி அர்ஜுனன் கட்சியின் ஒரு உறுப்பினர் ஆகும். நீங்க அவருடைய கட்சியை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தையிட்டி விகாரை பொறுத்தவரையில திசை விகாரை கட்டப்பட்டாச்சு. அது அந்த கட்டப்பட்ட இடத்தை விட்டு கொடுக்கத்தான் போகணும். ஆனால் அதுக்குள்ள நஷ்டோடு வாங்கலாம். மிச்ச இருக்கிற காணியை விட்டு கொடுக்கலாம். அது மற்றது அதை நாங்கள் எப்படின்னு சொன்னால் ஒரு மென்மையான போக்கில் போய்த்தான் நாங்கள் அதை புத்தி சாதுரியமாக கையாளும். அதை முரண்பாடாகவோ இல்லாட்டி இடிக்க போகிறோம்னு சொல்லியோ அப்படி செய்யக்கூடாது. அந்த முதல்ல அந்த காணிக்காரரை வச்சுத்தான் நாங்கள் அதை கதைச்சு பேசி எடுக்கணும். அதை யாரும் அரசியலாக்கக்கூடாது. அது அரசியலாக்குறதுலாம் சில பேர் முந்தி அடிச்சு கொண்டு நிற்கணும். அரசியலாக்கக்கூடாது. உண்மையிலே அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. அதுல இந்த மாற்ற கருத்தும் கிடையாது. நாங்கள் அந்த கோயிலை அகற்ற சொல்லி இடிக்க சொல்லி சொன்னோம்னு சொன்னால் நாளைக்கு அது ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். திரும்ப ஒரு சிங்கள சமூகத்துக்கு ஒரு முரண்பாடை ஏற்படுத்தக்கூடாது. அதுல நாங்கள் மிகவும் கவனமா இருந்து கொண்டு அந்த ஒரு 4 பிறப்புக்குள்ளோ 5 பிறப்புக்குள்ளோ கட்டப்பட்டிருக்கு விகாரைன்னு சொன்னா அந்த இடத்துல அவை நஷ்டத்தை வாங்கிட்டு மிச்ச காணியை மக்கள்கிட்ட கொடுக்கத்தான் போகும். அது அரசாங்கத்திலேயும் ஒரு தவறு இருக்குன்னு சொன்னா அரச காணிக்குள்ள அவை விகாரையை கட்டலாம். தனியாட்ட காணியை ஒன்றில் வேண்டி கட்டலாம். ஒரு காணிக்காரர் ஓமுன்னு சொல்லி கொடுத்தால் அதை கட்டலாம். ஆனா அந்த காணிக்காரருடைய எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் அவையை கேட்காமல் அந்த காணியை அபகரிக்கிறது தவறு. அது யாராக இருந்தாலும் தவறான ஒரு முடியும். அப்ப நாங்க இந்த பிரச்சனையை சிக்கலாக்காமல் கலந்து ஆலோசிச்சு இப்போ அந்த மக்களை அந்த காணிக்குரிய சொந்தக்காரையும் கட்சியில இருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய பிரச்சனை வரைக்குள்ள இந்த கட்சி பாடம் நாங்கள் பார்க்கலாதான். எல்லாரும் ஒன்றாதான் நிற்குவோம். வேற வேற்றுமதக்காரன் சொல்லி அப்ப நாங்க அந்த காணிக்காரரை கூட்டிட்டு அரசியல் கட்சிக்காரர் கயந்திரனோ மருத்துவரோ இல்லாட்டி ஸ்ரீதரனோ இல்லாட்டி ஒரு ஆளுநர் ஒரு அரசாங்க அதிபர் இடத்துல வச்சு அவைய பேசி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரணும் மொழிய முரண்பாட்டுக்கு போகக்கூடாது. அது மிக 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 கவனமா இருக்க வேண்டிய ஒரு முடியும். எதிர்காலத்துல இந்த நிலைப்பாடுல உங்களோட கட்சி மாற்றம் இருக்குமா? நிலைப்பாடுல என்ன நிலைப்பாடுல? இந்த விகார தொடர்பான நிலைப்பாடுல எதிர்காலத்துல உங்களோட கருத்துல மாற்றம் இருக்குமா? மாற்றம் இல்லை. நான் அதைத்தானே சொல்றேன் உங்களுக்கு. அது ஒரு வணக்கத்தலம். அது ஒரு கோயில்னு சொன்னா இல்லை யாரும் போகலாம் வரலாம் இருக்கு. கட்டப்பட்டது ஒரு சாதாரண வேற நோக்கு கட்டிடம்னா அது சரியாக கட்டலாம். இது ஒரு புனித வணக்கத்தலம் கட்டியாச்சு. அது 5 பிறப்பு 6 பிறப்புக்குள்ள அந்த கட்டிடம் அமைதுன்னு சொன்னா அதுக்குரிய நஷ்டோட வாங்கி போட்டு மீதி காணியை மக்கள்கிட்ட ஒப்படைக்கத்தான் போகும். அதுக்கு போராடுங்க. அந்த காணி உரிமையாளர் எங்களுக்கு காணி தான் வேணும் விகாரை இடிக்கிற தொடர்பாக பேசுறாங்களே, அதை பற்றி கூட கருத்து அதுதான் அவையை நாங்கள் கூப்பிட்டு பிரச்சனை என்னன்றது ஒரு பிரச்சனை நாங்கள் கையாளைக்குள்ள பின்னுக்கு முன்னுக்கு விளைவுகளை சிந்திச்சு தான் நாங்கள் கலைக்குவோம். நான் இந்த காலத்தில் எனக்கு வேணும் எனக்கு தான் சொன்னால் அது 90ஆம் ஆண்டுல இருந்து ஆக்கிரமிப்புக்குள்ள இருந்த பகுதி. கிட்டத்தட்ட இன்றைக்கு அது ஒரு 35 ஆண்டு காலமாயிட்டு அந்த ஆக்கிரமிப்புக்குள்ள இருந்த பகுதி. இப்பதான் அந்த மக்கள் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அந்த இடத்துக்கு போயிடும் வரையிடும் பார்க்கணும். ஆனா அந்த இடத்தை நாங்க மேலும் பிரச்சனை சிக்கலாக்காமல் இது ஒரு முன்னுதாரணமாக வச்சு இனிமேல் எந்த ஒரு தனியாற்ற காணிக்குள்ளையும் இப்படியான விகார கட்டுறது தடுத்து நிறுத்தப்பட வேணும். இது நடந்தா போயிட்டு நிச்சயமா அதை நாங்கள் பிரச்சனையை தீர்க்க பார்க்கணும், பிரச்சனையை வளர்க்க பார்க்கக்கூடாது. ஓகே, இல்ல கட்டாயமா இங்க நாங்கள் இந்த விகாரையை உடைக்கிற தொடர்பாக எதுவும் செயற்பாடு செய்தால் இப்ப தென்னிலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு பாதிப்பு இருக்கு. நான் இது தொடர்பாக நிச்சயமாக அங்கே எவ்வளவு இந்து சைவ கோயில்கள் இருக்கு. அதே பொறுப்பில்லாம வேற கட்சிகள் இதை கையெடுத்து போராட்டம் நடத்துறாங்க. நீங்க அதுதான் நான் சொல்ல அரசியல் எந்த மக்கள பிரச்சனையை தீர்க்க வந்தவைதான் ஒரு அரசியல்வாதி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களை அனுப்பப்படுறது மக்களுடைய பிரச்சனையை சரியான முறையில் தீர்க்கிறதுக்காக. இதை பற்றி அரசியல் செய்து தாங்கள் லாபம் காண்றதுக்காகவோ இல்லாட்டி இதை பிரச்சனையை பெருசுபடுத்தி இதை வச்சு அரசு தேசியம் காண்றதுக்கு இங்கே இடம் இல்லை. மக்களோட பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்படவும் சரிதானே. அதுல அந்த மக்களுக்கு தாங்க தெளிவூட்டணும் என்று சொன்னா
அந்த வணக்கத்தலை தான் கட்டப்பட்ட இப்போ நான் கேள்விப்பட்ட அளவில் ஒரு 105 பரப்புன்ற மாதிரி தான் அந்த காணி இருக்குது. ஆனா அந்த பரப்புல ஒரு 5 பரப்பு விட்டுட்டா நாளைக்கு அந்த காணியை மக்கள்கிட்ட ஒப்படைச்சால் அது சில நேரங்கள்ல அந்த வணக்கத்தலம் பெரிய இதுக்கு இல்லாமல் அப்படி நோமலாவே அமர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 12ஆம் தேதி மக்கள் போராட்டம் இருக்குன்னு சொல்றாங்க தையிட்டியில. அதுல எம்பி அர்ஜுனன் அவர்கள் கலந்து கொள்வாராம். இதுவரைக்கும் அதை பற்றி எனக்கு எந்த தகவலும் தெரியல. இறுதியா அவங்களோட எம்பி அவர் எப்ப பேசினவர்? அது இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30ஆம் தேதி போன மாதம் 30ஆம் தேதி காய்ச்சினாங்க. இப்போ அதுக்கு பிறகு தெரிந்தானே உங்களுக்கு டிசிசி மீட்டிங்கள் அவர் பார்லிமெண்ட் அங்கே கொழும்புல போய் நின்றது. இப்போ இன்றைக்கு நான் எடுத்து கதைக்கவும் இல்லை, அது எனக்கு எடுக்கவும் இல்லை. தேவைப்பட்டால் எடுத்து கதைப்போம். இறுதியா உங்களோட நான் எடுத்த காணொலிக்கு அண்டே கைது செய்யப்பட்டிருந்தார் தெரியும் உங்களுக்கு. அனுராதபுர போலீஸால வந்து எம்பி அர்ஜுனன். அது தொடர்பாக உங்களோட கருத்து என்ன? அது வந்து சொல்ல போது இப்படித்தான். இப்போ ஒரு நல்ல ஒரு விருட்சமான ஒரு மரம் வந்து வளர்ந்து கொண்டு வருது. அந்த மரத்தை வெட்டி சாய்க்கிறோம். அதுல வந்து இலங்கையில் இருக்கிற வடகிழக்கில் இருக்கிற அனைத்து கட்சிக்காரரும் அவருக்கு ஒரு குடைச்சலை கொடுத்து அவர் அரசியலிருந்து ஒதுங்க வைக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக செய்யப்படுற செயல்பாடு. அதெல்லாம் அது எங்களுக்கு ஆரம்பத்திலே நாங்கள் அவருக்கு சொல்லி வச்சிருக்கிறோம். இனிமேல் எவ்வளோ சிக்கல்கள் எவ்வளோ ப்ரெஷர்கள் வந்து கொண்டிருக்கு. அதையும் தாண்டித்தான் நாங்கள் எங்களோட பாதையில போய் கொண்டிருக்கிறோம். ஏன்? மக்களுக்காக. மக்களோட உண்மையான பிரச்சனையை அறிந்து அதை தீர்த்து அவர்களுடைய அபிலாஷைகளை நாங்கள் முதல் நிறைவேற்றி வைக்கிறோம். இவ்வளவு காலம் இருந்த அரசியல்வாதிகள் செய்தது போது இனியாவது ஒதுங்கி இருந்து இளைஞர்கள் கையில கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க பின்னிருந்து பார்த்து கொண்டிருக்கோம். தேவைப்பட்ட ஆலோசனை கொடுங்க, இல்லையே ஒத்திரம் கொடுக்காம ஒதுங்கி இருக்கும்.